ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது உயர்வுக்கு அழைத்து செல்லும் உதயபானு யோகம். இதன் தலைப்பு. யோகங்கள் பலவற்றை நம்ம காணொளிகளில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். இதில் உபயோகங்கள் அப்படிங்கிற வரிசையில் இந்த ஒரு யோகம் மிக முக்கியம் வாய்ந்தது தான். ஒரு ஜாதகத்தில் உயர்நிலை யோகிதைக்கு படிப்படியாக ஒரு மனிதனை அழைத்து கொண்டு சென்று நல்ல பரோபகார சிந்தனை, தெய்வ பக்தி, உடல் ஆரோக்கியம், திடகாத்திரமான மனம், அரசு, பதவி, முன்னேற்றம், புகழ், பொருளாதாரம், சொத்து சுகங்கள்னு அனைத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மை இந்த உதயபானு யோகத்துக்கு உண்டு. இந்த யோகத்திற்கான விதிகள் அப்படிங்கிறதுல நுணுக்கமாக நார்மலாக நான் நவாம்சம் பற்றி பெருசாக சொல்லவே மாட்டேன். நவாம்சத்துலேயும் இந்த யோகம் சில நிலைகளில் வேலை செய்யும். ஸோ 3 விதமான விதிகள் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஏதோ ஒரு லக்னம் ராசியில் தான் பிறப்போம். இந்த லக்னாதிபதி ராசி அதிபதி உங்கள் ஜாதகத்தில் உச்சமாக இருந்தால் இந்த உதயபானு யோகம் முதல் நிலை. லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் யாரோ ஒருத்தர் உச்சமாக இருந்தால் 2 பேரும் உச்சம் பெற்றால் அது முதல் நிலை உதயபானு யோகம். அடுத்தது லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் இணைந்த நிலையில் யாரோ ஒருவர் உச்சம் பெற்றால் இந்த யோகம் ஏற்படும். இப்போ ஒரு உதாரணம் பார்க்கலாம். நீங்கள் மீன லக்னம், கும்பராசி. இப்போ மீன லக்னத்துக்கு அதிபதி யார்? குரு பகவான். கும்பராசிக்கு அதிபதி யார்? சனி பகவான். இப்போ குருவும் உச்சம் பெற்று சனியும் உச்சம் பெற்றால் நேரடியாக உதயபானு யோகம் உங்கள் ஜாதகத்தில் உயர்வுகள் அனைத்தும் கிடைச்சிடும். அதே மீன லக்னம் கும்பராசி, குரு மட்டுமே உச்சமாக இருக்கார், சனி அவர் கூட இருக்கார். இதுவும் உதயபானு யோகம் தான். ராசி அதிபதியும் லக்னாதிபதியும் இணைந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்காந்து அதில் லக்னாதிபதி உச்சமாக இருக்கார் அப்படிங்கிற விதியில். இது 2ஆம் நிலை உதயபானு யோகம். இந்த 3ஆவது நிலை உதயபானு யோகம் ராசி கட்டத்தில் யாருமே உச்சமாகலை. லக்னாதிபதியும் உச்சமாகலை, ராசி அதிபதியும் உச்சமாகலை. ஆனால் நவாம்ச கட்டத்தில் அவர்கள் உச்ச வீடுகளில் அமர்ந்திருந்தாலும் இந்த யோகம் ஏற்படும். உச்ச வீடுகள் அமர்ந்திருந்தாலே போதும், இந்த யோகம் ஏற்படும். உதாரணமாக நீங்கள் மீன லக்னம் கும்பராசி, உங்கள் லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் உங்கள் நவாம்ச கட்டத்தில் ராசி அதிபதியான சனி துலாத்தில் இருந்தாலோ அல்லது லக்னாதிபதியான குரு கடகத்தில் இருந்தாலும் இந்த யோகம் ஏற்படும். 4ஆவதாக ஒரு விதி, இவர்கள் தங்களுக்குள் பரிவர்த்தனை பெற்று யாரேனும் ஒருவர் ஆட்சி உச்சம் பெற்றாலும் இந்த யோகம் ஏற்படும். ஆட்சி உச்சம் பெறுறதுல பரிவர்த்தனை அடைந்தால் சிறப்பு. மெயினாக லக்னாதிபதி வலுத்தாலே ஒரு யோகம் தாங்க. லக்னாதிபதி வலுவாக இருக்கிறதுங்கிறது ஒரு அமைப்பு. அதில் சந்திரா லக்னம் என்று சொல்லக்கூடிய ராசி அதிபதியும் வலுப்பெற்று இவர்களுக்குள் தொடர்பு ஏற்படும் போது அற்புதமான ஒரு நிலை ஏற்படுகிறது. இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு ரிஷபலக்ன ஜாதகம், தனுசு ராசி, லக்னாதிபதி சுக்கிரன், இவர் ஆட்சியாக இருக்கிறார். ராசி அதிபதி லக்னாதிபதி சுக்கிரன் லக்னத்திலே ஆட்சி, ராசி அதிபதி குரு, இவர் உச்சமாக இருக்கார். இப்போ லக்னாதிபதியும் வலுத்துட்டார், ராசி அதிபதியும் வலுத்துட்டார். இதுவும் ஒரு உதயபானு யோகம் தான். இதுவும் உயர்வுகளை நோக்கி உங்களை அழைத்து செல்லும். இப்போ நம்ம லக்னமும் ராசியும் நம்மளுக்கு எப்படி செயல்படுகிறது? முதல் பாயிண்ட்டு, நம்ம லக்னம் நம்ம பிறந்ததுலேருந்து ஒரு 36லேருந்து 40 வயசு வரைக்கும் வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு போகுது. அடுத்தது யார் அதை சப்போர்ட்டிங் கேரக்டராக எடுக்கிறா? ராசி அதிபதி. இவர்கள் இருவருமே வலுத்து விட்ட ஒரு ஜாதகத்திற்கு அனைத்தும் கிடைக்கும் என்பதில் ஆச்சரியப்படுற விஷயம் ஒன்றும் இல்லை. இதில் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டால் அந்த நிலை என்பது பலவிதமான முன்னேற்றமாக இருக்கும். இப்போ உதாரணமாக 10 கோடி சம்பாரித்தவரும் பணக்காரன் தான், 100 கோடி சம்பாரித்தவரும் பணக்காரன் தான், 1000 கோடி சம்பாரித்தவனும் பணக்காரன் தான், லட்சம் கோடி சம்பாரித்தவரும் பணக்காரன் தான். இந்த 4 பேருமே கேட்டகரி வயசில் பணக்காரர்கள் தான். 10 கோடி உள்ளவனை ஏழைன்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் 1000 1 லட்சம் கோடி வச்சுருக்கிறவனும் 10 கோடி வச்சுருக்கிறவனும் ஒன்றான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அதுதான் ஜோதிடத்தில் இருக்கிற நுணுக்கம். இந்த உதயபானு யோகம் என்பது உங்களுக்கு பர்ஃபெக்டாக எல்லா நிலைகளிலும் பொருந்தி வந்தால் நீங்கள் லட்சம் கோடி சம்பாதிக்கிறவர். 1-2 விதிகள் குறைந்து இருந்ததுன்னா அடுத்த 1000 கோடி, அப்புறம் 100 கோடி, அப்புறம் 10 கோடின்னு அப்படியே இறக்கி வந்துக்க வேண்டியதான். இதற்கான விதிகள் 4. லக்னாதிபதி ராசி அதிபதி உச்சமாக இருக்கிறது, ஒருவர் உச்சம் பெற்று இன்னொருவர் ஆட்சி பெறுறது, அல்லது உச்சம் பெற்றவரோடு இன்னொருவர் தொடர்பு கொள்வது, அதாவது கூடியிருக்கிறது. இது கூடி இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். தனித்தனியாக இருந்து 7ஆம் இடத்துலேருந்து பார்த்தால் 5ஆம் இடத்துலேருந்து பார்த்தால்னெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஒரு யோகம்னா அந்த யோகம் துல்லியமாக இருக்கணும். ஒரு மேச லக்ன ஜாதகம், லக்னாதிபதி உச்சம் செவ்வாய்,
மேச லக்ன ஜாதகம், லக்னாதிபதி உச்சம். சிம்ம ராசி, சூரியன் உச்சம் மேசத்தில், லக்னாதிபதி உச்சம், ராசி அதிபதியும் உச்சம். வளர்பிறை சந்திரன் வேற, லக்னாதிபதி 4ஆம் பார்வையால் ராசி அதிபதியை பார்த்துடுறாரு. 2 பேரும் பவர்ஃபுல்லாக இருக்காங்க. இதுதான் முழுமையான உதயபானி யோகம். லக்னாதிபதியும் பவர்ஃபுல்லாக இருக்கார், ராசி அதிபதி பவர்ஃபுல்லாக இருக்கார். லக்னாதிபதி ராசி அதிபதியோடு தொடர்பு கொள்கிறாரு. 4ஆம் அதிபதியான சந்திரன் கிட்டத்தட்ட வளர்பிறை சந்திரனா அருமையாக சிம்மத்தில் உட்காந்துருக்கார். இது அற்புதமாக வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஜாதகரை நகர்த்தி கொண்டே போகும். நல்ல ஆயுளை கொடுக்கும். இது உயர்ந்த ஆயுள், ஒரு பரிபூர்ணமான ஆயுள் பலத்தோடு இருப்பாங்க இந்த உதயபானி யோகம் உள்ளவங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பிரகாசமான வாழ்க்கை முறை இருக்கும் அவங்களுக்கு. அவங்க வாழ்க்கையை பார்த்து மற்றவங்க அவனை மாதிரி பாடுறா, அவனை மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்கிற எடுத்துக்காட்டு மிகுந்த ஒரு வாழ்வியல் முறை இருக்கும். அதோட மிக ஆச்சரியமான விஷயம், தெய்வ நம்பிக்கை அதிகமாக இருக்கும். பரோபகார சிந்தனை, அதாவது மற்றவங்களுக்கு உதவி புரியணும், நம்மளால் ஒரு 10 பேர் பிழைக்கணும், நம்மளை நம்பி இருக்கிறவங்க 4 பேர் வாழணும், நம்ம ஒரு ஆலமரம் மாதிரி இருந்து நம்ம சமுதாயத்தை, நம்ம இனத்தை, நம்ம உறவுகளை காப்பாற்றணுங்கிற எண்ணத்தையும் சேர்த்து கொடுக்கக்கூடியது. ஸோ லக்னாதிபதி ராசி அதிபதி உச்சமாக இருப்பது, அல்லது இருவரில் யாரேது ஒருவர் உச்சமாகி இருவரும் இணைந்த நிலையில் இருப்பது. இன்னொன்று உதாரணம் பார்க்கலாம். ஒரு கன்னிகா லக்ன ஜாதகம், லக்னத்திலேயே புதன் உச்சமாக இருக்கார். லக்னத்திலேயே புதன் பவர்ஃபுல்லாக உச்சமாக இருக்கார். இவர் மகர ராசி, ராசி அதிபதியான சனி பகவான் லக்னாதிபதியான உச்ச புதனோட சேர்ந்தே இருக்கார். இதுவும் உதயபானி யோகம் தான். நவாம்சத்தில் இவங்க 2 பேர் பவர்ஃபுல்லாக இருக்கிறது, அதுவும் உதயபானி யோகம் தான். இப்போ லக்னாதிபதி லக்னத்தில் பவராக இல்லை, ராசி அதிபதி ராசியில் பவராக இல்லை. ஆனால் 2 பேருமே நவாம்சத்தில் தங்களுடைய உச்ச வீடுகளில் அமர்ந்திருக்காங்க. அவங்க அங்கே அமர்ந்தால் உச்சம் கிடையாதுன்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த வலிமை கிடைக்கிறது. இந்த யோகத்திற்கான வலிமை அங்கிருந்தும் கூட கிடைக்கும். புரிஞ்சுங்களா? லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் வலுப்பெறுவது என்பது உங்கள் வாழ்வில் உயரத்திற்கு அழைத்து செல்லும் உதயபானி யோகமாகவே செயல்படும். இதில் நீங்கள் மட்டும் பயனடைய மாட்டீங்க. உங்களை சார்ந்தவர்கள், உங்கள் இனம், உங்களுடைய சமுதாயம், நீங்கள் சந்திக்கும் நபர்கள், உங்களை அண்டி பிழைக்கும் நபர்கள், உங்களை வைத்து வாழ்வியலில் அடுத்த கட்டத்துக்கு நகரணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்தையும் கொண்டுட்டு போவீங்க. மேக்சிமம் தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள், அரசாங்கத்தில் உயர்நிலை பதவியில் இருக்கிறவங்க, தான் சார்ந்த சமுதாயத்துக்கு நல்ல நிலையில் இருக்கவங்க, தெய்வ நம்பிக்கை அதிகம் கொண்டவர்கள், கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்யக்கூடியவர்கள், ஒரு சமுதாயத்தின் தலைவராக இருக்கக்கூடிய தகுதி கொண்டவர்களுக்கு இந்த யோகம் இருக்கும். லக்னாதிபதி வலுக்கணும், ராசி அதிபதி வலுக்கணும் சார், அதுதான் பேசிக் ரூல்ஸு. இல்லை 2 பேரில் யாராவது ஒருத்தர் வலுத்து 2 பேரும் இணைந்திருக்கணும். இங்கே லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் பகையாக இருந்தாலும் கூட பிரச்சனையே கிடையாது. இப்போ ஒரு உதாரணம் அதையும் பார்த்துடலாம். இப்போ ஒரு தனுசு லக்ன ஜாதகம், லக்னாதிபதி குரு, இவருக்கு கன்னி ராசி, ராசி அதிபதி புதன். லக்னாதிபதி குரு கடகத்தில் உச்சம், ராசி அதிபதி புதன் அங்கேயே கன்னியிலே உச்சம். இது நேரடி வலு. இங்கே ராசி அதிபதி புதன் உச்சமாக இருக்கார். ஆனால் லக்னாதிபதி குரு உச்சம் இல்லை. ஆனால் குருவோடு புதனோடு சேர்ந்த நிலையில் கன்னியில் உட்காந்துட்டு இருக்கார். இப்போ தனுசு லக்னம், 10ஆம் இடத்துல சந்திரன், புதன், குரு, இதுவும் உதயபானி யோகம் தான். புரிஞ்சுதுங்களா? இங்கே பானு என்கின்ற சந்திரன் உள்ள வரார், உதிக்கும் தன்மை கொண்டவராகிறார். அதனால தான் சந்திரா லக்னம் என்று சொல்லக்கூடிய ராசி இங்கே முதன்மையாகிறது. ராசிநாதன் வலுத்து லக்னாதிபதியோடு தொடர்பு கொள்வது, லக்னாதிபதி வலுத்து ராசி அதிபதியோடு தொடர்பு கொள்வது, இருவரும் பரஸ்பரம் பரிவர்த்தனையில் யாரேனும் ஒருவர் உச்சம் பெறுவது, மேலும் நவாம்சத்தில் இவர்கள் தங்களின் உச்ச வீடுகளில் இருப்பது. ராசி கட்டத்தின் உச்ச வீடுகளில் நவாம்சத்தில் 2 பேர் இருந்தாலும் அதுவும் உதயபானி யோகம் தான். ஏன்னா நவாம்சத்தில் இருக்கும்போது கொஞ்சம் லேட்டாக வாழ்க்கை பிக்கப் ஆகும். ஒரு 35-40 வயசு வரைக்கும் சராசரியான லைஃப் மாதிரி போயிட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா படிப்படியாக ரொம்ப பெரிய உயரத்துக்கு அடையும் யோகிதைகள் இந்த உதயபானி யோகம் தரும் என்று கூறி, மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.